இவனை போற்றியவனாகவும் புகழ்ந்தவனாகவும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தாரின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபா பெருமக்கள் மீதும் சகாபிய பெண்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமாக. அன்பின் கினிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தின் இரண்டாவது பெருநாளான தியாக பெருநாள் தொழுகையை தொழுதுவிட்டு நாமெல்லாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் இந்த உலகத்தில் இந்த பெருநாள் தொழுகை எங்கு நடக்கிறதோ அங்கு உரை நிகழ்த்தக்கூடிய நேரத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசாத உரை நிச்சயமாக இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த பெருநாள் தினத்தில் அதிகமான நிகழ்வுகள் எல்லாமே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை அல்லாஹ் நமக்கு நினைவு கூறும் வண்ணமாகவும் அல்லாஹ்வை அதிகமாக புகழும் வண்ணமாகவும் இந்த பெருநாளை அல்லாஹ் நமக்கு அமைத்து தந்திருக்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாமெல்லாம் சிறு வயதிலிருந்து கேட்டு நம்முடைய மனதிலே ஆழமாக பதியப்பட்ட செய்தி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கனவுல தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவது போல கனவு கண்டாங்க. அந்த கனவை தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, மகனே, உன்னை அறுத்து பலியிடுவது போல நான் கனவு கண்டேன், நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்கும் பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், தந்தையே, இது இறைவனுடைய கட்டளையா? இறைவனுடைய கட்டளை என்று சொன்னால் உடனே நிறைவேற்றுங்கள். மகன் சொன்ன வார்த்தை, தன்னை தந்தை அறுக்கிறேன்னு சொல்றாரு. அருங்க, அல்லாஹ் சொன்னானா? அருங்கன்னு சொன்னாரு. அதை நினைவு கூறும் வண்ணமாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம மகனையெல்லாம் அறுக்க வேண்டாம், ஆடு மாடு ஓட்டங்களை அறுத்து பலியிடுங்கள் என்று இந்த பெருநாளை நமக்கு அமைத்து தந்திருக்கிறான். ஆனால் இன்று இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செல்வந்தர்களுக்கு ஹஜ்ஜு செய்வது கடமை, ஏழைகளுக்கு கடமை இல்லை. செல்வந்தர்களுக்கு ஹஜ்ஜு செய்வது கடமை. அந்த ஹஜ்ஜு செய்வது என்பது அங்கு சென்று செய்யக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள். ஆனால் இன்று பெரும்பான்மையான மக்கள் சிலர் எதற்காக ஹஜ்ஜு செய்யணும்? அல்லாஹ்வை புகழும் வண்ணமாகவும் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான் அதற்காகவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறும் வண்ணமாகவும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் பெரும்பான்மையான மக்கள் அல்லாஹ் எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியத்தை, ஹஜ்ஜு என்று செய்யக்கூடிய பாக்கியத்தை, எவ்வளோ பெரிய பாக்கியம், அந்த பாக்கியத்தை செய்யக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட தனியாரில் போகிறோன்னு சொன்னால் ஒரு 10 லட்ச ரூபா செலவு வரைக்கும் ஆகுது. கவர்மெண்ட் மூலமாக போனால் 4-5 லட்சம் செலவாகுது. இப்படி லட்சக்கணக்கான பணத்தை செலவு செய்து போகக்கூடிய மக்கள் முழுமையாக அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றி நன்மையை பெற்று வர வேண்டுமா இல்லையா? கிட்டத்தட்ட இத்தனை லட்சம் போடக்கூடியவர்கள் ஒரு ஏழைகிட்ட போய் கேட்டால் தான் லட்சம் எவ்வளோ பெருசுன்னு தெரியும். ஒரு சாதாரண ஏழைகிட்ட லட்சம் எவ்வளோ என்று கேட்டால் அவனுக்கு அந்த அருமை தெரியும். இப்படி பல லட்சங்களை செலவு செய்யக்கூடிய மக்கள், இந்த ஹஜ்ஜை செய்யக்கூடிய மக்கள் உண்மையாகவே இறையச்சத்தோடு செய்கிறார்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறும் வண்ணமாக செய்கிறார்களா? அல்லாஹ்வை புகழும் வண்ணமாக செய்கிறார்களா? அப்படின்னு பார்த்தா சிலரை தவிர எல்லோரும் இல்லை, பெரும்பான்மையாக ஹஜ்ஜுக்காக விசா கிடைச்சிருச்சு. கிடைச்ச உடனே என்ன செய்கிறாங்க? ஒவ்வொரு வீடாக போய் நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன், துவா செய்யுங்க, அனுமதி இருக்குதா?
ஒவ்வொரு வீடுகளுக்கும் போய் சொல்லி துவா செய்ய சொல்ல அனுமதி இருக்குதா? ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் தன்னுடைய குடும்பத்தாட்ட சொல்லி போகலாம். தன்னுடைய அண்ணன் தம்பிகிட்ட, தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட, இவங்கள்ட்ட சொல்லிட்டு ரொம்ப தூரம் பயணத்துக்காக போகிறாங்க, சொல்லிட்டு போகலாம். சொந்த பந்தங்களை எல்லாம் போய் மன்னிப்பு கேட்டுட்டு அவங்கள்ட்ட பணத்தை ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுத்துட்டு துவா செய்யுங்க. இது பெருமையா? இது நான் ஹஜ்ஜுக்கு போகிறேங்கிறது பெருமையா? பெருமை அல்லாவுக்கு பிடிக்குமா? கேட்டால் நான் மௌத்தாக போயிடுவேன். மௌத் எப்போ வரும்? எப்படி வேண்டுமானும் வருமே. ஒவ்வொரு நிகழ்வுகளும் பார்க்குறோமே. 30 வயசு 32 வயசு குழந்தை, மரணமுக்கு வயசு இல்லையே. நான் லுகரில் நல்லா இருந்தாருங்க, அசரில் மௌத்தாயிட்டாரு. மகரீபில் நல்லா இருந்தார், இசால மௌத்தாயிட்டாரு. மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் வருமே. ஹஜ்ஜுக்கு போனால் தான் வருமா? ஒவ்வொரு இடத்துலையும் போய் மன்னிப்பு கேட்குறத பார்க்குறோம். மன்னிப்பு கேட்டுட்டு ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. சரி, இதோடு விட்டுட்டாங்களா? அடுத்தது ஊரை கூட்டு விருந்து. எதற்காக இந்த காரியம் எல்லாம் இஸ்லாம் காட்டி தந்திருக்குதா? அல்லாவும் அல்லாவுடைய தூர் காட்டி தந்திருக்கிறாங்களா? தன்னுடைய சொந்த பந்தங்களை அழைத்து ஒரு விருந்து, அதோடு முடிச்சிட்டாங்களா? அவங்கள வழி அனுப்புறதுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகக்கூடியதை பார்க்குறோம். கிட்டத்தட்ட அந்த குடும்பத்தில் 2 பேர் போகிறதுக்கு நூற்றுக்கணக்கான மக்கள் செல்கிறாங்க. போய் அவங்களுக்கு மாலையெல்லாம் போட்டுட்டு ஹஜ்ஜுக்கு அனுப்புகிறாங்க. இப்படியெல்லாம் செய்கிறார்களே, இந்த ஹஜ்ஜு நிறைவேறுமா? உள்ளத்தில் பெருமை வந்தது என்று சொன்னால் அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வானா? அதுக்கு முன்னாடி என்ன செய்கிறாங்க? ஹாஜின்னு தன்னுடைய பேரை போட்டுக்கிறாங்க. ஏதோ இப்போ பிள்ளைகளாம் காலேஜுக்கு போய் 3 வருஷம் டிகிரி முடிச்சுட்டு பிஏங்கிற பட்டம் வாங்கிட்டு வருதா இல்லையா? ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி படிக்கிறாங்க. பிஏ, பிஎல், பிகாமு, பிஎஸ்சி இப்படி படிக்கிறாங்களா? அது மாதிரி இவங்க போய் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து ஹாஜிங்கிற பட்டம் வாங்கிட்டு வராங்களா? ஹஜ்ஜுக்கு போய் அங்கே செய்யக்கூடிய காரியங்கள்லாம் செஞ்சுட்டு ஹாஜிகள். இந்த ஹஜ்ஜி எப்படி நிறைவேறும்? உள்ளத்தில் பெருமை வந்து விட்டது என்று சொன்னால் நிச்சயமாக நிறைவேறுமா? அல்லாஹ் அங்கு செய்யக்கூடிய ஹாஜிகள் செய்யக்கூடிய அந்த காரியத்தெல்லாம் பாருங்க, எவ்வளோ பெரிய விஷயம். அந்த இடத்துல நீ இந்த உலகத்தில் பணக்காரனா இருக்கலாம், பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், பல நூற்றுக்கணக்கான பேருக்கு நீ வேலை கொடுக்கலாம். ஆனால் அங்கு போனால் வெள்ளை ட்ரெஸ் தான் போடணும். எல்லோருமே ஒரே மாதிரியான வெள்ளை உடை. அங்கே நீ சட்டைக்குள்ள ஃபேண்டை போட்டு இன் பண்ணிக்க முடியாது. எல்லாருக்குமே வெள்ளை ஆடை தான். எவ்வளோ பெரிய விஷயம். நீ அங்கே ஏழை பணக்காரன் கிடையாது. அதே மாதிரி இப்போ பெருநாள் தொழுகைக்கு வந்த நம்மெல்லாம் கடைசியாக தலையை சீவி ஒரு தலை சீவி வந்துருப்போம், தப்பு இல்லை. அழகாக இருக்க வேண்டும் நினைப்பு தப்பு இல்லை. அங்கே போனியா மொட்டை அடிக்கணும். ஹாஜிகள் சொல்லக்கூடிய நீங்கள் பணக்கார செல்வந்தர்கள் எல்லாருமே மொட்டை அடி. நம்ம மொட்டை அடித்தா கேவலமா பார்ப்போமா இல்லையா? அல்லாஹ் மொட்டை அடிக்க சொல்கிறான். அங்கே செல்வந்தனுக்கு ஏழைக்கு வேலை இல்லை. அதே மாதிரி பார்க்குறோம், அந்த சஃபாவுக்கும் மருவாவுக்கும் இடையே ஒரு சிறு ஓட்டம் ஹாஜிகள் ஓட வேண்டும். அது என்ன வரலாறு? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஹாஜரா அம்மையார் அவர்களையும் அந்த பச்சிலம் குழந்தையாக இருக்கக்கூடிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் அந்த காபாவிலே விட்டு வர சொல்கிறான். மனித நடமாட்டமே இல்லாத பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு தன்னுடைய மனைவி ஹாஜரா அம்மையார் அவர்களையும் அந்த பச்சிலங்குழந்தையாக இருக்கக்கூடிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இப்ராஹிம் நபி விட்டுட்டு போகிறாங்க. அப்போ அவங்க மனைவி ஹாஜரா அம்மையார் கேட்குறாங்க, எங்களை இங்கே விட்டுட்டு போகிறீங்களே, மனித நடமாட்டம் இல்லாத யாருமே இல்லாத இந்த இடத்துல விட்டுட்டு போகிறீங்களே, என்ன காரணம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்லலை. 3 முறை கேட்கிறார்கள். 4வதாக கேட்குறாங்க, இது இறைவனுடைய கட்டளையா? அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, ஆமாம் இறைவனுடைய கட்டளை. அப்போ ஹாஜரா அம்மையார் சொன்னார்கள், இறைவனுடைய கட்டளை என்றால் எங்களை இறைவன் பார்த்து கொள்வான். அந்த குடும்பமே தியாக குடும்பம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பம், அவரும் சரி, அவருடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சரி, அவருடைய மனைவியும் சரி, அந்த குடும்பமே தியாக குடும்பம். அல்லாஹ் சொன்னானா என்னை விட்டுட்டு போங்க, என்னை அல்லாஹ் பார்த்துக்குவான். விட்டுட்டு போகிறாங்க. அடுத்ததாக பார்க்குறோம், அந்த பச்சிலம் குழந்தையாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழறாங்க. உடனே அந்த யாராவது அந்த வியாபார கூட்டம் அந்த பக்கம் வராதா அப்படின்ட்டு அந்த அம்மையார் அவர்கள் அப்படியே ஓடுறாங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா ஒரு வியாபார கூட்டம் தெரியுது, இப்படி ஓடுறாங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய தேவைக்காக அந்த அம்மையார் ஓடிய அந்த ஓட்டத்தை அல்லாஹ் இன்று ஹாஜிகள்
செல்வந்தர்கள், கோடீஸ்வரர்கள், அவர்களுக்கு சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையே அவர் ஓட வேண்டும். அல்லாஹ் ஓட சொல்லிட்டான், கடமையாக்கிட்டான். எவ்வளவு பெரிய விஷயம்! தன்னுடைய குடும்பத்துக்காக, தேவைக்காக அந்த அம்மையார் அவர்கள் ஓடிய அந்த ஓட்டத்தை அல்லாஹ் இன்று செல்வந்தர்கள் ஓடு, ஒரு சிறு ஓட்டம் வரலாமே, அப்படி இப்படி ஒரு 7 ஓட்டம் ஓடுனவங்க, அதை நினைவு கூறும் வண்ணமாக அந்த விஷயத்தை அங்கே நினைவு கூறும் வண்ணமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அதே மாதிரி பார்க்கிறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுப்பதற்காக அழைத்து கொண்டு போகக்கூடிய நேரத்தில் சைத்தான் குறுக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறு கற்களால் தூக்கி சைத்தானை வீசுகிறார்கள். அதை இன்று ஹாஜிகள் சைத்தான் கல் வீச வேண்டும். அங்க சைத்தான் இருக்கிறானா? சைத்தான் இல்ல. ஆனாலும் ஹாஜிகள், அந்த செல்வந்தர்கள் அந்த சைத்தான் கல்லை தூக்கி வீச வேண்டும். அல்லாஹ் அதை கடமையாக்கிட்டான். இப்படி நீங்க ஹஜ்ஜுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் பார்த்தால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைவு கூறும் வண்ணமாக, அந்த குடும்பத்தை நினைவு கூறும் வண்ணமாக இன்றைய தினம் நமக்கு எப்படி அந்த பாக்கியம், அல்லாஹ் செல்வத்தை கொடுத்துருக்கிறான். லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்கிறோம், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரோம், காபாவுக்கு போயிட்டது எவ்வளோ பெரிய நன்மை. பிறந்த குழந்தை போல, பிறந்த குழந்தை எந்த பாவமும் செய்யாமல் இருக்குமே, அந்த நன்மையை முழுமையாக அடைந்து விட்டு வரலாம். பெரும்பாவங்கள் இல்லாமல் மனிதர்கள் அடிப்படையில் சிறு பாவங்கள் நம்ம செஞ்சிருப்போமே, அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நாம் முழுமையாக பச்சிலங்குழந்தை எப்படி எந்த பாவமும் செய்யாம வருமோ இருக்குமோ அந்த நன்மை நாம் அடையக்கூடிய அந்த பாக்கியத்தை இன்றைக்கு பெருமைக்காக, பகட்டுக்காக, மற்றவர்கள் புகழ வேண்டும் என்பதற்காக, திமிருக்காக செய்யக்கூடிய மக்களை பார்க்கிறோம். எப்படி உங்களுடைய ஹஜ்ஜு நிறைவேறும்? இது ஒரு பக்கம் பார்க்கிறோம். அடுத்த குர்பான் கொடுக்கக்கூடியவர்கள் ஆடு மாடு ஒட்டகங்களை வாங்கி கொடுக்கணும். எதற்காக? அதே இஸ்மாயில் இஸ்லாம் அறுக்க போனாங்களே, அல்லாஹ் இப்ராஹிம் நபியை பார்த்து, இப்ராஹிமே உங்களுடைய மகனை நீங்கள் அறுக்க வேண்டாம், உங்களுடைய சோதனையில நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள், உங்களுக்கு வச்ச சோதனையில நீங்க ஜெயிச்சிட்டீங்க, உங்க மகனைலாம் நீங்க அறுக்க வேண்டாம் என்று ஒரு பலி பிராணியை அல்லாஹ் கொடுத்தான். பலி பிராணியை அறுக்க சொல்றான். அதை நினைவு கூறும் வண்ணமாக தான் ஆடு மாடு ஒட்டகத்தை நம்ம அறுக்கிறோம். இது நம்ம எப்படி நினைச்சு அறுக்கணும்? ஆடு மாடு ஒட்டகங்களை அறுக்கும் பொழுது அதை இஸ்மாயில் இஸ்லாம் எப்படி தன்னுடைய மகனைவே அறுக்க இப்ராஹிம் இஸ்லாம் போனாங்களோ அதை நினைவு கூற வேண்டும். இது ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், இன்றைய தினம் அல்லாஹ்வை புகழ வேண்டும். அப்படி கொடுக்காம சிலர் சரியாக கொடுக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, அதில் மாட்டு கருத்து இல்லை. எப்படி ஹஜ்ஜுக்கு சரியான முறையில் அல்லாஹ்வுடைய தூதரையும் இப்ராஹிம் இஸ்லாம் நினைவு கூறும் வண்ணமாக போகக்கூடியவங்க இருப்பாங்களோ அது போல இதுலையும் இருக்கிறாங்க, தப்பில்லை. அதை தாண்டி பெருமைக்காக, மற்றவர்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக, நம்ம ஆடுதான் பெருசு என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக பெருமைக்கு கொடுக்கக்கூடிய மக்களுடைய குர்பான் அல்லாஹ் எப்படி கற்றுக்கொள்வான்? ஆனால் பெருசாக கொடுக்கணும், மாற்று கருத்து இல்லை. ஏன்? இப்போ நான் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்ட ஆடை கொடுத்தாங்கன்னு பார்க்கும் பொழுது நல்ல கொம்புள்ள, திலகாத்திரமாக, கருப்பு வெள்ளையும் கலந்த, நின்றால் நடக்கக்கூடிய கருப்பு வெள்ளையும் கலந்த ஆட்டை கொடுத்தாங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 30,000, 40,000, 50,000 கொடுத்து வாங்கலாம், தப்பே கிடையாது. ஏன்? தர்மத்தோட நன்மை. அல்லாஹ்வுடைய தூதர் வாங்கும் பொழுது நீங்கள் அதிகமான விலையை கொடுத்து வாங்குங்கன்னாங்க. அதிகமாக விலை கொடுத்து வாங்கினா தர்மத்தோட நன்மை. நிச்சயமாக 30,000-40,000 வாங்குறது பெருமை வராது, உண்மையான நன்மையில தான் சேரும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் உள்ளத்தில் என்னோட ஆடு பெருசு, இந்த ஏரியாவில் என்னோட தான் பெரிய ஆடு என்று சொல்லும் அளவுக்கு குர்பானை கொடுத்தால் அல்லாஹ் அந்த குர்பானை ஏற்றுக்கொள்வானா? நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டான். அந்த சிந்தனை வரக்கூடாது. இன்னும் சிலரை பார்க்குறோம், அந்த குர்பானுடைய ஆடுகளை அறுக்கக்கூடிய நேரத்தில் பெரிய பெரிய சூறாக்களை ஓதுறாங்க நின்று கொண்டு. இப்போ தொழுகை முடிச்சுன்னா முதல் வேலை என்ன? குர்பானை அறுப்பது தான். அல்லாஹ்வுடைய என்ன சொல்லி காட்டினாங்க? பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர், அல்லாஹ்வுடைய பெயரால் நான் அறுக்கிறேன், முடிஞ்சிருச்சு. ஆனால் என்ன செய்யறாங்க? பெரிய பெரிய நீண்ட சூறாக்களை வைத்துக்கொண்டு ஓதக்கூடியதை பார்க்கிறோம். அதை பாதி அறுத்துட்டு சூறா ஓதிக்கிட்டே அறுக்கிறான், அதுக்கு சிரமத்தை கொடுக்குறாங்க. அப்படி பிராணிகளுக்கு சிரமத்தை தர வேண்டாம். அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், அந்த பிராணியின் முன்னால் உங்களுடைய அந்த கத்தியை நீங்கள் சாணை பிடிக்க வேண்டாம், அந்த பிராணிக்கு அந்த சிரமத்தை நீங்கள் தர வேண்டாம். பிராணி அறுக்கிறோம்னா அந்த கத்தியை அது முன்னாடி சாணையை பிடிக்காதனாங்க. இவன் துவாவை பெருசா வச்சு கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறான். இன்னும் பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கரத்தால் அறுத்தார்கள், தன்னுடைய கையால் அறுத்திருக்கிறாங்க. இன்றைக்கு தொழுகை முடிஞ்சிருச்சா, அடுத்த முதல் வேலை மோதினாரை தொழாவது தான். இன்னைக்கு மோதினாருக்கு இருக்கிற கிராக்கி இன்னைக்கு எப்பவுமே இருக்காது. வண்டியில் உட்கார வச்சு கூட்டிட்டு சுத்துவாங்க அவரை. ஒரு இடத்துல அறுத்துட்டாரா, அங்கே ஒரு 4 பேர் நிற்பா அவரை கூட்டிட்டு போறதுக்கு.
இன்னைக்கு அவர் வண்டியில் உட்காந்து பின்னாடி போய்கிட்டே இருப்பார் ஒவ்வொரு பக்கமும். ஏன் மோதினார் தான் இருக்குமா? கத்தி சாணையார் தான் எதுவுமே இருக்குமே. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கரத்தால் அறுத்தார்கள். நம்ம நம்முடைய கையால் இருக்கணும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அறுக்க போனாங்க. அல்லாஹ் வேணான்னு சொல்லிட்டான். அதை நினைவு கூர்ந்து நம்ம இருக்கணும். அல்லாஹ்வை புகழும் வண்ணமாக நம்ம இருக்கணும். அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நம்ம இருக்கணும். அதோட முடிச்சுட்டாங்களா? இப்படி அறுக்கக்கூடிய விஷயத்திலையும் பார்க்குறோம். அடுத்ததாக என்ன செய்கிறாங்க? மூன்றாக பிரிப்பது கரியை மூணாக பிரித்து நமக்கு ஒன்று, ஏழைக்கு ஒன்று, சொந்தத்துக்கு ஒன்று. இது இஸ்லாத்தில் அனுமதி இருக்குதா? சரி, 60 கிலோ கறி வந்துருச்சுங்க. நல்லா பெரிய ஆட்டா பிடிச்சிட்டு வந்துட்டார் இவர். நல்ல பெரிய ஒரு கண்ணுக்குட்டியாட பிடிச்சிட்டு வந்துட்டார். ஒரு 60 கிலோ வந்துருச்சு. இப்போ கிலோ 20 தான் மூணாக பிரித்தா 20 கிலோ சாப்பிட்ருவோமா நம்ம? அந்த அன்னைக்கு 20 கிலோ நமக்கு தேவை இருக்குதா? மூணாக பிரித்து செய்கிறத பார்க்குறோம். இது அனுமதி இருக்குதா? நமக்கு அந்த அன்னைக்கு என்ன தேவை? நம்ம வீட்டில் எவ்வளோ கிலோ பிரியாணி போடுவோம், நம்ம சொந்த பந்தங்களை எவ்வளோ கூப்பிடுவோம், நமக்கு என்ன தேவை எடுத்து வச்சுட்டு மற்ற ஏழை கொடுத்துடணும். அதை விட்டு போட்டு எல்லாத்தையும் நமக்கு எடுத்து வச்சுக்கூடாது. அன்றைய தினம் எல்லோரும் ஏழைகளும், முஸ்லீமான இஸ்லாமிய ஏழைகள் எல்லாருடைய வீடுகள்லையும். ஆனால் இன்னைக்கு தான் பார்க்குறோம் கறிக்கடையில் கூட்டமாக நிற்குது. இஸ்லாமியர்கள் அங்கே நிற்கிறாங்க இந்த பெருநாள் அன்னைக்கு. என்ன காரணம் என்றால், இவன் மோதினான தொழாவி சுற்றுறான், தன்னுடைய கரத்தால் அறுக்க மாட்டேங்கிறான். அது ரொம்ப நேரமாக லேட் பண்ணுறனால இன்னைக்கு எல்லா வீட்டுக்கும் சரியான நேரத்துக்கு போய் சேர மாட்டேங்குது. ஏன் நம்ம இப்போ தொழுகை நேரத்தில் அமைக்கிறோம்? உடனே முதல் வழி அந்த குர்பானை கொடுக்க வேண்டும், சரியான முறையில் ஏழைகளுக்கு அந்த நேரத்தில் போய் சேர வேண்டும் என்பதற்காக மூணாக பிரித்து இன்னும் சில கூத்துலாம் நடக்குது. எலும்பையெல்லாம் மற்றவங்களுக்கு தள்ளுறான், சதையெல்லாம் நல்லதெல்லாம் நம்ம கழுத்துக்கறி தொடக்கறி எல்லாம் இவன் எடுத்துக்கிறான். எலும்புகள்லாம் ஏழைக்கு தானம் தானே, சும்மா தானே கொடுக்குறோம், அதெல்லாம் எலும்பெல்லாம் ஏழைக்கு தள்ளுறான். இப்படியெல்லாம் நம்முடைய குர்பானை கொடுத்தால் நிச்சயமாக இந்த குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படுமா? நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? எவ்வளோ லட்சக்கணக்கான ஆடு ஹஜ்ஜு செய்கிறோம், ஆயிரக்கணக்கான போட்டு ஆட்டை வாங்குகிறோம். இன்றைய தினம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரை நினைவு கூறும் வண்ணமாக அல்லாஹ் எவ்வளோ சோதனை அவங்களுக்கு. வயசான காலத்தில் குழந்தை பிறந்தோடனே அந்த பச்சினம் குழந்தைய மனித நடமாட்டமே இல்லாத விட்டு வரபடி கட்டலை. அதுக்கு அடுத்தபடியாக அவர் கொஞ்சம் பெரிய பையன் ஆகிறாரு, அவர் அறுக்கிற மாதிரி கட்டலை. எல்லா கட்டத்திலையும் அவர் சோதனையில் ஜெயிச்சாரு, வெற்றி பெற்றாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ஒரு கட்டளை இட்டால், இறைவா இதோ கட்டுப்பட்டு விட்டேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மறு வார்த்தை கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறு வார்த்தைக்கு இடமில்லை. அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் அப்பவே கட்டுப்பட்டு விடுவார்கள். அதையெல்லாம் நினைவு கூற வேண்டாமா? இன்றைய தினம் அல்லாஹ்வை புகழ வேண்டாமா? ஆக அன்பின் கினிய பெரியோர்களே, சகோதரர்களே, இன்றைய தினம் நாம் பெருமைக்காக, பகட்டுக்காக, திமிருக்காக, மற்றவர்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக, மெச்ச வேண்டும் என்பதற்காக இந்த குர்பானை நாம் கொடுத்தால் நிச்சயமா இந்த குர்பானை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்? பெருமை என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தம். பெருமை அடிப்போரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். பெருமை அடிப்போரை அல்லாஹ் விரும்ப மாட்டான். பெருமை என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ்வுடைய ஆடை பெருமை என்பது. நமக்கு எப்படி பெருமை வரலாம்? நம்முடைய வயிற்றுல மலத்தை சுமக்கக்கூடிய மக்கள், நாம் மலத்தை சுமக்கக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய நமக்கு எப்படி பெருமை வரலாம்? பெருமை என்பது அல்லாஹ்வுக்குரியது. இன்னும் சொல்ல போனால் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய நேரத்திலே யாருக்கெல்லாம் பெருமையாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ, யாரெல்லாம் கர்வத்துடன் வாழ்ந்தார்களோ, யாரெல்லாம் திமிரோடு வாழ்ந்தார்களோ, இந்த உலகத்தில் நான் வீடு கட்டிட்டேன் பாரு, ஒரு வீடு இல்லாம ஒரு ஏழை இருப்பான், என்ன பாரு நான் வீடு கட்டிட்டேன். அதாவது விருந்து போற தப்பு இல்லை, சந்தோஷப்படுற தப்பு இல்லை, சந்தோஷம் அழகா இருக்கிற நினைக்கிறதெல்லாம் தப்பு இல்லை. பெருமை இருக்கக்கூடாது. வீடு கட்டிட்டா பெருமை, வண்டி வாங்கிட்டா பெருமை, பெரிய நிர்வாகம் நடத்திட்டா பெருமை, ஆயிரக்கணக்கான ரூபாய் பணங்கள் செல்வங்களை வைத்திருந்தால் பெருமை. ஏழைகளை மட்டம் தட்டுறான். நாளை மறுமையில பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு செல்வந்தர்களுடைய ஏழை சொர்க்கத்துக்கு போயிடுவான். மறுமை நாளில ஏழை தான் முதல்ல சொர்க்கத்துக்கு போவான். இந்த உலகத்தில் செல்வந்தனா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், கர்வம் கொண்டு இருக்கலாம். மறுமையில ஏழை தான் முதல்ல சொர்க்கத்துக்கு போவான். செல்வந்தருக்கு ஏகப்பட்ட கேள்வி. கொடுத்த பணத்தை என்ன பண்ண? தர்மம் செஞ்சியா? ஹஜ்ஜு செஞ்சியா? ஜக்காத்து கொடுத்தியா? ஏழைக்கு இல்லைன்னு வந்து கேட்ட கொடுத்தியா? பல கேள்வி. ஏழைக்கு அந்த கேள்வி இல்லை, செல்வந்தனுக்கு தான் கேள்வி. ஏழை அழகா சொர்க்கத்துக்குள்ள ஓடிடுவான். செல்வந்தன் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு போவான்.
இப்படி இந்த உலகத்திலே வீடு கட்டினா, வண்டி வாங்கினா, ஆடைகள் பெருமையாக போட்டுவிட்டால், நல்லது போடுற தப்பில்லை, மீண்டும் சொல்றோம், நல்லது போட தப்பில்லை, பெருமைக்காக ஏழையை பார்த்து திமிரா பேசுறான். நிச்சயமா அப்படி இருக்கக்கூடாது. இப்படிப்பட்டவர்கள் நாளை அல்லாவை பார்க்கக்கூடிய நேரத்தில், அல்லாவை இந்த உலகத்தில் சஜிதா செய்யறோமா இல்லையா? இப்ப சுபு தொழுதோம், சஜிதா செஞ்சோம், எதுக்காக? அல்லாவை இந்த உலகத்தில் யாருமே பார்க்கல, எந்த நபிமார் கூட பார்க்கல. ஆனால் அல்லாவுக்கு சஜிதா செய்யறோம், அல்லாவுக்கு நன்றி செலுத்துறோம். நம்மளுடைய நெத்தி யாருக்கு வைக்கணும்? அல்லாவை தவிர வேறு யாருக்குமே வைக்கக்கூடாது. தாய் தந்தை கூட வைக்கக்கூடாது, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஆனால் சஜிதா செய்யக்கூடாது. சஜிதா என்பது அல்லாவுக்கு மட்டுமே உரித்தாகும். அப்படி அல்லாவை பார்க்காமலே சஜிதா செய்கிறோமே, நாளை அல்லாவை பார்க்கக்கூடிய நேரத்தில் சஜிதா செய்ய வேண்டாமா? பார்க்காமே சஜிதா செய்கிறோம், பார்த்துட்டோம்னா அல்லாவுக்கு சஜிதா செய்ய வேண்டாமா? ஆனால் இந்த உலகத்தில் பெருமை அடித்தவர்கள், கர்வம் கொண்டவர்கள், திமிரு பிடித்தவர்கள், இவர்களுடைய இடுப்பு வளையாது, சஜிதா அவர்கள் செய்ய முடியாது. இந்த காரியமெல்லாம் இல்லாதவர்கள் அழகாக சஜிதா செஞ்சிருவார்கள். ஆனால் பெருமை அடித்தவருடைய இடுப்பு வளையாதுன்னு அல்லாஹ் சொல்றாங்க. சஜிதா அவனால செய்ய முடியாது. அல்லாவை நேரில் பார்க்கக்கூடிய பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம்! அந்த நேரத்திலே ஒரு மனிதனுடைய சஜிதா செய்ய வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் வாழும் பொழுது பெருமை நிச்சயமாக வரக்கூடாது, கர்வம் வரக்கூடாது, திமிரு வரக்கூடாது, நான் தான்ங்கிற ஆணவம் வரக்கூடாது. பெருமை அடிப்போரை அல்லாஹ் நிச்சயமாக நேசிக்க மாட்டான். ஆக அன்பின் கினிய பெரியோர்களே, சகோதரர்களே, இன்றைய நாள் என்பது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறும் வண்ணமாக, அந்த தியாக குடும்பத்தை நினைவு கூறும் வண்ணமாக, அல்லாஹ்வை போலும் வண்ணமாக, இன்றைய நேரமும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அதிகமாக சொல்லக்கூடியவர்களாக, மற்ற கலாச்சாரங்களிலே பார்க்கிறோம், அவருடைய நோன்பு என்று சொன்னால் மது குடித்துவிட்டு, வாகனத்தை ஓட்டிவிட்டு, ஆட்டம் பாட்டம் போட்டுவிட்டு போவார்கள். ஆனால் ஒரு முஸ்லீமோட, ஒரு இஸ்லாமியோடைய பெருநாள் என்பது இன்றைய தினம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், பொறுமையாக, நிதானமாக, பெருமை இல்லாமல், கர்வம் இல்லாமல், திமிர் இல்லாமல், இன்றைய தினம் அல்லாவை புகழும் வண்ணமாக, அல்லாவை போற்றும் வண்ணமாக, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரை நினைவு கூறும் வண்ணமாக இருக்க வேண்டும் என்று கூறி எனது இந்த பெருநாள் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாகிரதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.